வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது சிலோன் டைம்ஸ் செய்திகள். சுரேஷ் சலே அதிரடி கைது. வெளிவரும் உயிர்த்த ஞாயிறு மர்மங்கள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான மீள் விசாரணைகளின் ஒரு கட்டமாகவே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினர் இன்று அதிகாலை பேலியகோட மீன் சந்தைக்கு அருகில் வைத்து சுரேஷ் சலேவை மடக்கி பிடித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் நீண்டகாலமாக சுமத்தப்பட்டு வந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் புதிய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் சலே தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த கைது நடவடிக்கை இலங்கையின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை இந்த கைது நடவடிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தனது சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த கைது நடவடிக்கை உண்மையாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான மீள் விசாரணையா அல்லது தரமற்ற நிலக்கரி இறக்குமதி மோசடியினால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள கீர்த்தியை மறைப்பதற்காக மக்களின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு நாடகமா என கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.